Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. ஏகே வராரு வழி விடுறா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. வறுமையினால தான் பகவான் இது எனக்கு கொடுத்துருப்பான். குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். 48 வருஷம் உழைக்கிறேன். இதுதான் இனிமேல் எனக்கு சோறு போடுறது. 1 மணிக்கு பால் வரும், 12:30 மணிக்கு எழுந்திரிப்பேன், 5க்கெல்லாம் பாலை முடிச்சிடுவேன். மத்தியானம் 1:30 மணிக்கு பால் வரும். ரெஸ்ட் கிடையாது. எனக்கு 2 ஆம்பளை பையன். பெரியவனுக்கு 50 வயசு ஹார்ட் அட்டாக், சின்னவனுக்கு அவனும் அதே 50 வயசுல தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு. நம்ம பசங்க நம்மளை நல்லா பார்த்துருக்கலாமோ, நம்ம கூட இருந்திருக்கலாமோன்னு தினம் தினம் யோசிச்சது உண்டா? நைட்டில் படுத்துட்டாலும் இந்த நிலைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கடைசியில் 2 பேருமே இருந்து அது கூட்டின்னு போயிட்டேன். வரதா புயல் கூட இதெல்லாம் மரம்லாம் சாஞ்சி இவ்வளோ தண்ணி இருக்கு. அப்போ கூட இந்த அண்டைப்பொடியில் இடுப்பில் வச்சுட்டு தான் ஒரு இடத்துல வண்டி விட்டு பால் கொடுப்பேன். கூட ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. எப்படிம்மா படிக்க வச்சிங்க குழந்தைங்கள? வீட்டு வேலை செய்வேன், ரோட்டு வேலை செய்வேன், யார் கக்கூஸ் கழுவுனாலும் போய் வேலை செய்வேன். எல்லாம் அப்போல்லாம் சம்பளம் 6 ரூபா 7 ரூபா தான். இந்த சோத்துக்கால் விழுந்து 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 அப்பயும் ஓடின்னு தான் இருக்கேன். அப்பயும் நான் லீவ் எடுக்கல, அப்பயும் நொண்டிக்கின்னே போயிடுவேன். வயசாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா? கிடையாது. இந்த வாழ்க்கை வாழறதே வேணாம். புருஷனும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, எதுக்கு நம்ம வாழணும்? சூசைட் பண்ணிக்க போகலான்ட்டு கிணத்துலேயே விழுந்துட்டேன். இந்த வண்டியை வச்சுக்கின்னு என் ஜீவனை தள்ளிக்கின்னு வரேன். சாப்பாடு தூக்கம் எல்லாம் போயிடும். வணக்கம். சாமானிய பெண்களை கொண்டாட வேண்டியது சமூகத்துடைய தேவை. அந்த வகையில் இன்னைக்கு நாம் சந்திக்கவிருக்கிறது தங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம். அடையாறு வீதிகளில், இந்திரா நகரில் விடிய காலம் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய இந்த தள்ளுவண்டியில் பால் விற்கிறத நாங்கள் பார்க்குறோம். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 48 வருஷம். எனக்கு 20 வயசு. ஆரம்பத்தில் பாட்டில் பால், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பாக்கெட் பால். அது எப்படின்னா கூடையில் அப்போல்லாம் டீ கிளாஸ் எடுத்துன்னு போவாங்க இல்லையா, டீ கிளாஸில் அதில் 5 பாட்டில் எடுத்துன்னு போவேன். 20 வயசில் நான் பால் போகிறேன். அப்போ எனக்கு குழந்த 15 நாள் குழந்தை. அவனை இடுப்பில் வச்சுட்டு தான் இந்த கைப்பிடியை எடுத்துன்னு போகிறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாக்கெட் பால் ஆரம்பித்ததுலேருந்து இந்த அன்னக்கூடையெல்லாம் கிடையாது. இந்த பெரம்பு கூடையில் பக்கில் போட்டு ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 வீட்டுக்கு பால் போட்டு அங்கே அவனை அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு 2 வீடு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை இடுப்பில் தூக்கின்னு வீட்டில் விட்டுட்டு பெரியவனுக்கு 8 வயசு அவனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சிட்டு இந்த லைன் ஃபுல்லாக 7 வீடு செய்வேன். எல்லாம் அப்போல்லாம் சம்பளம் கம்மி, 6 ரூபா 7 ரூபா தான் அப்போதைக்கு. பாலுக்கே 50 பைசா தான் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 5 வருஷம் கழித்து பால் கார்டு எங்கிட்ட நிறைய கொடுத்தாங்க. மத்தியானம் பால் ஒரு 10 டப்பு, காலையில் 90 டப்பு எடுப்பேன். அதில் நல்லா வருமானம். காலையில் 2 மணிக்கு எழுந்திரிப்பேன். அங்கேயே ரொம்ப வருஷம் இந்திரா நகரில் இருந்தேன். 1 மணிக்கு பால் வரும், 12:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அந்த குழந்தைங்கள ஒரு திராண்டை ஒப்படைச்சிட்டு பாலை போட்டுட்டு 5க்கெல்லாம் பாலை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு குழந்தைங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு வீட்டு வேலைக்கு அந்த பையனை தூக்கிக்கின்னு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். பெரியவன் அந்த குழந்தைய பார்த்துப்பான். 8 வயசு குழந்தை இல்லையா, அவனை பார்த்துப்பான். மத்தியானம் 1:30 மணிக்கு பால் வரும். ரெஸ்ட் கிடையாது. 1:30 மணிக்கு பால் வந்தால் 3 மணிக்கு முடியும். அது வரைக்கும் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அப்புறம் குழந்தைங்கள கூட்டின்னு போய் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு இப்படியே ஓடுது. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 ஆம்பளை பையன், வேறு எந்த குழந்தையும் இல்லை. அதனால் அந்த பசங்களை காப்பாற்றி கரை சேர்த்து அவன் படிக்க வச்சு அவன் இஷ்டத்துக்கு நான் இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே, பெரியவனுக்கு அசல், சின்னவனுக்கு அத்தை பொண்ணு. வேண்டாம், வயசு இல்லை, வேண்டான்னு கேட்கல. சரி கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் பெரியவனுக்கு 21 வயசு மேரேஜ் ஆகும்போது, சின்னவனுக்கு 19 வயசு மேரேஜ் ஆகும்போது தனியாக விட்டுட்டேன். அவங்கவுங்கள தனியாக விட்டுட்டேன். இந்த பால் கூட தான் எனக்கு துணை. 2 பசங்களுமே உங்கள் கூட இல்லை? இல்லை, அப்பவும் இருக்க மாட்டாங்க, இப்போவும் இல்லை. அது கஷ்டமா இல்லையாம்மா? ஏன்னா கை குழந்தைய வச்சுட்டு அந்த காலத்தில் நீங்கள் பால் கூட எடுத்துக்கிட்டு குழந்தையும் கையில் வச்சுட்டு
ஒவ்வொரு வீடு வீடா போய் பால் போட்டு உழைச்சி நீங்க வந்து அந்த 2 பசங்களையும் கொண்டு காப்பாத்தி வந்திருக்கீங்க. ஆனா காப்பாற்றி கரை இன்னைக்கு அவங்க சேர்த்துங்க. உங்க கூட இல்ல. என்னாச்சு? பெரியவனுக்கு 50 வயசு ஹார்ட் அட்டாக், சின்னவனுக்கு 50 வயசு. அவனும் அதே 50 வயசில் தான் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டான். இப்போ தான் 3 மாதம் தான் ஆகுது. சின்ன பையன் போயிடுச்சு 3 மாதம், பெரியவன் போய் 20 வருஷம். அதுலேருந்து என்ன பண்ணுறது? சரி, பேத்தி பேரன் எல்லாம் படிக்க வச்சு இந்த ஸ்கூலில் தான் குழந்தைங்க படித்தாங்க. படிச்சுக்கிடுச்சு எல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. நல்லா ஐயர் வீட்டிலலாம் சொன்னாங்க, பசங்களை நல்லா படிக்க வச்சுட்ட தங்கம், இனிமேல் உனக்கு கவலை இல்லைன்னாங்க. எனக்கு கவலை இல்லைதாம்மா, அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தனியாக போயிடுவானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் தனியாக போயிட்டான். தனியாக போய் அம்மா கஷ்டப்படுறாங்களே கூட வந்து இதை பார்ப்போன்னு பார்க்க மாட்டாங்க. மழை காற்று அடித்தாலும் இந்த வண்டியை தள்ளிக்கின்னு தான் போகணும். கூட வந்து ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. 1 மாதம் கூட லீவ் எடுக்கல. அதே இதில் தான் நான் வந்தேன். ரெஸ்ட்டு எடுக்கலை, ரெஸ்ட் எடுக்கலை, அப்படியே ஓடின்னு இருந்தது. டாக்டர் அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா வண்டி ஓட்டலாமா, இடுப்பில் தூக்க முடியல தங்கம், 1 மாதம்தான் ஆகுது, தையல் பிரிஞ்சிடும், பார்த்து மெதுவாக பண்ணிக்கோங்கன்னு. அப்போ தான் இது 5ஆவது வண்டி. இது 2 வண்டி ஓட்டி கீழே விழுந்து கற்றுக்கினேன். நானே ஓட்டுறது, நானே போடுறது, நானே இது பண்ணுறது, இப்படியே ஓடின்னு இருந்தது. இப்போது 2 பசங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி மாதம் ஏதாவது கையில் காசு தர்றது அந்த மாதிரி கூட இந்த இல்லையா? மாதிரி கிடையாது. நான் ஏங்க இங்கே நடுரோட்லேருந்து சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு 10 ரூபா நான் இப்போ பசங்களால் நான் சாப்பிட்டவே கிடையாது. என்னால் அவங்க சாப்பிட்ருக்காங்க, நிறைய சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் உங்கள் உழைப்பு தான். என் உழைப்பால் தான் அவங்களுக்கும் உதவி செய்தேன். இன்றைக்கி நானும் இந்த நிலையில் கொண்டு இருக்கேன். ஆனால் வீடு மட்டும் சொந்த வீடு கிடையாது, வாடகை தான். கண்ணகி நகர். ஏன்னா இங்கே 10,000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில்லு மரவாசல் எல்லாம் சேர்த்து 10,000 வந்துருந்தா கண்ணகி நல்ல 2,500 ரூபா. இந்த வண்டியை வச்சுக்கின்னு என் ஜீவனை தள்ளிக்கின்னு வரேன். அந்த தனியாக தான் இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி மணி 2, 2:30 ஆகிடும். இப்போ நான் அந்த வீட்டுக்கு போனால் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஆன்லைன் பேப்பர் கொடுப்பாங்க, அதுக்கு நடக்கணும். பால் கார்டு, அப்போதைக்கு பால் கார்டு. இப்போ தான் இந்த 1 வருஷமாக இந்த ஆன்லைனில் நெட்டில் எடுக்கணும் அப்படி இப்படின்றதுனால ஒரு வீட்டில் போனால் இன்னும் பால் எடுக்கலை தங்கம், நீ அப்புறம் வாங்குவாங்க. இதுவே எனக்கு 16ஆம் தேதி வரைக்கும் சரியாக போயிடும். சாப்பாடு தூக்கம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்குவேன், சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பாடு தூக்கம் எதுவும் இருக்காது. இந்த வண்டி தள்ளின்னு ஓட வேண்டியது. மாதத்துக்கு எவ்வளோமா வருமானம் தோராயமாக? அப்போன்னா எந்த பாலும் கிடையாது, இந்த ஆவின் தவிர. அப்போ ஒரு 25,000 சம்பாரித்தேன். அதில் தான் குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணினேன். இதில் வந்து 10,000 தான் வருது இப்போதைக்கு. 10,000 வருது, இவனுக்கு 3,000 போயிடும். இந்த எங்கள் சொந்தக்கார பையன் 7,000 வச்சுன்னு தான் குடும்பம் பண்ணின்னு வரேன். இந்த தொழிலுக்கு வர்றதுக்கான காரணம் என்னம்மா? ஒரு ஜீவனம் நமக்கு வேணும், ஒரு பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறதா, இல்லை தாங்க முடியாத வறுமை? வறுமையினால தான் பகவான் இது எனக்கு கொடுத்துருக்கோம். எதுவும் இல்லை, வறுமை. பசங்களை வச்சு என்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பெரிய பையனுக்கு டவுசர் கூட இருக்காது, இப்படி போட்டு முடி போட்டு பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் இவங்கக்கிட்ட அம்மா குழந்தைங்கள காப்பாற்றணும், படிக்க வைக்கணும், எதனா எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொன்னதுனால இந்த பால் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. தங்க இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு தான் அவங்களால வந்த வேலை தான் இது. 48 வருஷம் உழைக்கிறேன், இது வரைக்கும் உழைச்சின்னு தான் இருக்கேன். டெய்லி அந்த வேலை இருக்குல்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரை என்ன பண்ணுவீங்க? காலையில் அதான் இதுவே எனக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் சரியாக போயிடும். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 2 மணி, கரெக்டாக 2 மணி. ஆமாம், ஒரு நாள் தவறக்கூடாது. அதே 2 மணிக்கு எழுந்திருப்பேன், வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பேன், குளிப்பேன், பூஜை பண்ணிவிடுவேன். 3:30க்கெல்லாம் டான்னு கீழே இறங்கிடுவேன். இறங்கி ஆட்டோ 3:30 மணிக்கு வாசலில் நிற்கும். இங்கே வந்து சேர்த்து 3:50. இந்த வண்டியை எடுத்தேன்னாக்கா இந்த பையன் இருந்தால் 7 மணிக்கு முடியும், இந்த பையன் இல்லைன்னா 9 மணிக்கு முடியும். ஏன்னா நான் தனியாக பால் போடணும். அதனால் இந்த பையனை கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு வச்சுருக்கேன். வரதா புயல் கூட இதெல்லாம் மரம்லாம் சாஞ்சி இவ்வளோ தண்ணி இருக்கும். அப்போ கூட இந்த அண்டைக்கொடியில் இடுப்பில் வச்சுட்டு தான் ஒரு இடத்துல வண்டி விட்டு பால் கொடுத்தேன். அன்றைக்கும் லீவு கிடையாது. இந்த கொரோனா வந்தது பார்த்திங்களா, அப்போவும் எனக்கு லீவு கிடையாது, அப்போவும் உழைப்பு தான். ஒரு நாள் கூட லீவு இல்லை. இப்போது இங்கே பால் போடுறீங்க, பால் போட்டு முடிச்ச பிறகு என்ன வேலை? ஒரு வீட்டு வேலைக்கு போவேன். கரெக்டாக 7 மணிக்கு உள்ளே போயிடுவேன். உள்ளே போனால் 8:30 மணி வெளியில் வருவேன். 8:30 மணிக்கு வந்து இப்போ லைனுக்கு வேறு நான் போகணும், இந்த ஆன்லைன் பேப்பரெல்லாம் வாங்குறதுக்கு. ஒரு வீடு இப்போ வா, அப்போ வா, 10 மணிக்கு வா, 12 மணிக்கு வான்னு. திருப்பி என்ன பண்ணுவேன், எதனா ஒரு டீயை சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவேன்.
எப்படியும் 3 மணி ஆகிடும் வீடு போய் சேர. அதுக்கு பிறகு தான் உங்கள் வீட்டு வேலை எங்கள் வீட்டு வேலை செய்யணும். அதுவும் காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். பாத்திரம் தேய்க்கிறது, இந்த துணி போடுறது எல்லாம் காலையில் ஏந்திரிக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். வயசாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது நினச்சதுண்டா? கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு மாதமாக அப்படி தோணுது. ஏன்னா கால் வலி ரொம்ப தாங்க முடியல எனக்கு. இந்த சோத்துக்கால் விழுந்து 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 சோத்துக்கால் இதுவாகி போச்சு. அப்பயும் ஓடின்னு தான் இருக்கேன். அப்பயும் நான் லீவ் எடுக்கல. அப்பயும் நொண்டிக்கினே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். பெத்த தாய்க்கான வலின்னு ஒன்று இருக்கும்லம்மா. நம்ம பசங்க நம்மளை நல்லா பார்த்துருக்கலாமோ, அவங்க நம்ம கூட இருந்திருக்கலாமோன்னு தினம் தினம் யோசிச்சது உண்டா? அழுவேன். நைட்டில் படுத்துட்டு அழுவேன். பசங்க இல்லையே, இந்த நிலைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கடைசியில் 2 பேருமே இல்லை. 4 நாளைக்கு முன்ன கூட ஒட்டு தூக்கம் கூட இல்லை. இதெல்லாம் பழசெல்லாம் நினச்சி இந்த குழந்தைங்களுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, ஒருத்தங்க கூட நமக்கு நிலைக்கலையே அப்படின்ற ஒரு கவலை. இதுதான் எனக்கு நைட் அப்படியே படிச்சுன்னா அழகாக வரும் குழந்தைங்கள நினச்சி. ஆனால் எங்கிட்ட இருந்தால் குழந்தைங்க நல்லா இருந்திருக்கும். எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த பங்களாவில் தான் பசங்க வளர்ந்தாங்க. நல்ல பழக்கத்தை கொண்டு வந்தேன் பசங்களை. தங்கம் பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்த்தேன் நான். கடைசியில் கைவிட்டாச்சு. இதுதான் இனிமேல் எனக்கு சோறு போடுறது, நல்லது கெட்டது எல்லாமே இதுதான் இனிமேல் எனக்கு. வேறு எதுவும் கிடையாது. இப்போது நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, குடும்பம் எங்கேருந்தோ பார்த்துட்ருக்கோம்ல, பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துன்னு இருந்த என்ன பிரயோஜனமே கிடையாது. இப்போது உங்கள் குழந்தைங்க 2 பேரும் உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்கங்கிறதே தெரியாது. 25 வருஷம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. செத்த பிறகு 3 நாளில் தான் எனக்கு சமாசாரமே தெரியும். சின்ன பையன் செத்து எந்த ஊரில் இருக்கான், எந்த இடத்துல இருக்கான்னே தெரியாது. நீங்கள் போய் பார்க்குறப்ப அவங்க பாடி வச்சுருந்தாங்க? பாடி வைக்கலையே, அடக்கம் பண்ணிட்டு தான் எங்கிட்ட சொன்னாங்க. ஐயோ, அப்போ எவ்வளோ இந்த பெத்த குடல் இதுவாகிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில் அதான் ஒரு நாள் அடக்கம் பண்ணிவிட்டு 30ஆம் நாள் ஃபோன் பண்ணுறா சின்ன மருமக, நான் கோவிந்தராஜ் பொண்டாட்டி பேசுகிறேன்டா. கோவிந்தராஜ் பொண்டாட்டி 25 வருஷம் ஆச்சுடி, உன் ஆம்படியான் செத்தான் இல்லை, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இன்றைக்கி இருக்கிற ஃபோனு அன்னைக்கு இல்லையா உங்ககிட்ட? எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டேன், 30 கூட கும்பிட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் என் தங்கச்சி பையன் சொன்னான் 3 நாள் கழிச்சு, கோவிந்தராஜ் அண்ணா செத்து போயிட்டான் அப்படின்னு. ஏண்டா என்னடா நினச்சின்னு இருக்கிறீங்க? 25 வருஷம் கழித்து இந்த சமாசாரம் தாண்டா எனக்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்டுருந்தா நாங்கள் எதனா ஒரு காருக்கு எடுத்துன்னு போய் சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போமே. அப்புறம் அந்த 15 நாள் ஜோதகம் இருந்து குளத்தங்கரையில் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். புத்திர சோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய சோகம். அதுதான் இந்த இறுதி சடங்கு கூட பார்க்க முடியலங்கிறது எவ்வளோ பெரிய வலி. கேள்விப்பட்டு தான் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. அழுதுட்டேன். எல்லாரும் திட்டினாங்க, அவனால் நீ சாப்பிடல, ஏன் இதுக்கு அழுவுற? அழாதீங்க, அழாத எல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. ஐயர் வீட்டிலலாம் இங்கே வளர்ந்த பசங்க தானே இப்படி போயிட்டாங்களேன்னு அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பெத்த தாய் இல்லையா, அது நினைக்கும் போது அழதானே வரும். பெரியவன் பக்கத்தில் இருந்தான் ஏதோ, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதுதான் என் கண்ணு எதிர்க்கவே அவன் முகம் தெரிகிற மாதிரியே இருக்கும். படுத்தனா அந்த தூக்கம் வராது எனக்கு. உங்கள் வீட்டுக்காரருமா? எங்கள் வீட்டுக்காரு நான் 2ஆம் தர வாழ்க்கப்பட்டேன். 5 குழந்தைக்கு தகப்பேன். அப்போ எனக்கு வயசு என்ன இருக்குன்னா 18 19 வயசு. எங்கள் அம்மா வயசு பொண்ணை எப்படி வச்சுருக்குதுன்ட்டு இவர் மேஸ்திரி வேலை பார்த்துருந்தார் மயிலாப்பூரில். அப்போ நான் 5ஆம் பரு பொண்ணு. அவர் ஜாதகத்தில் 5ஆம் பரு பொண்ணு தான் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஜாதகத்தில் இருந்துவான். எங்கள் அம்மாவை கேட்டார். எங்கள் அம்மா என்ன கேட்டிருக்கணும், உனக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்டுட்டு தான் நான் எனக்கு வரம் பார்த்துருக்கணும். அவங்க கேட்கல. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த பிறகு தான் குடும்பம் இருக்குன்னே தெரியும். போனால் தான் தெரியுது. 4 நாத்தனார் 4 மச்சங்க, அவருக்கு பிறந்தது 5 பசங்க. இப்படி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு. தாய் வீட்டில் சித்திரவதை, மாமியார் வீட்டில் சித்திரவதை. உங்களை சேர்த்துக்கவே இல்லை. அவர் செத்த பிறகு தான் நான் தனியாக வந்ததேன். இங்கே ஐயர் வீட்டில் இருந்து தான் இப்போ இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கேன். எப்படிம்மா கல்யாணம், ஒரு பெண்ணுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று கணவர், இன்னொன்று குழந்தைங்க. அந்த 2 விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நிம்மதி, கொடுப்பனை இல்லை, நிம்மதி இல்லை. இன்னொருத்தர் இருந்தால் நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போயிட்டேன். இந்த வாழ்க்கை வாழறதே வேணாம், புருஷனும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, எதுக்கு நம்ம வாழணும், சூசைட் பண்ணிக்கல போகலான்ட்டு கிணத்துலேயே விழுந்துட்டேன். அப்புறம் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க.
காப்பாற்றி கரை சேர்த்து மனசை தைரியப்படுத்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே தைரியத்தை வரவழைச்சேன். இனிமேல் நம்ம வந்து சாவக்கூடாது, சூசைட் பண்ணிக்கூடாதுன்னு நானே தைரியப்படுத்திக்கின்னு இது வரைக்கும் தான் உழைச்சின்னு வரேன். யார் கையும் எதிர்பார்க்கல. இல்லை நீங்கள் இவ்வளோ உழைக்கிறவங்க தற்கொலை எண்ணெல்லாம் வரலாமா உங்களுக்கு சொல்லுங்கள்? இல்லையே, ரொம்ப நைட் ஆனால் ஒரு அந்த ரீல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். இதுவும் வாழ்க்கையும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லைன்னும் போது அப்பா எப்படி இருக்கும் பாருங்கள். அதை நினச்சா ரொம்ப அழ வரும். இன்னி வரைக்கும் அழுதுன்னு தான் இருக்கேன், குழந்தைங்கள நினச்சி, என் வாழ்க்கையை நினச்சி. சரி, இது இருக்கிறதுனால ஏதோ ஓடுது வண்டின்ட்டு போயிடுது. ஒரு கட்டத்தில் வந்து இல்லை எனக்கு ரொம்ப முடியலை, இதை விட்டுறலாம் அப்படின்னு யோசித்த நாட்கள்லாம் உண்டா? கசப்பான நாட்கள் வந்து இந்த மழை வருது பார்த்தீங்களா, இடி மின்னல், இந்த காற்று மழை வரும்போது ஏன்டா இந்த வேலை செய்கிறோம், அந்த இடி மின்னல்லாம் எனக்கு பயம். மற்ற நாள் அதை நினச்சது இல்லை. அப்புறம் எப்படியா ஓடட்டும் வண்டி, அதுவும் ஒரு பக்கம் நினச்சிப்பேன். உடம்பு முடியாமல் போகிறப்ப என்னம்மா பண்ணுவீங்க? இது வரைக்கும் மாத்திரை போட்டுன்னு கொட்டிக்கினாவது வந்து பால் எடுப்பேன். லீவு போட்டதே கிடையாது. கொரோனாவில் போட்டதில்லை, வரதா புயல், அந்த புயல், இந்த புயல், எதுக்குமே லீவ் போட்டதில்லை. நான் உழைச்சின்னு தான் இருப்பேன். ஆனால் உடம்பு சரியில்லைன்னா தலைவலிக்கும், ஜுரம் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இருக்காது. குடும்பம் கைவிட்டாலும் சுற்றுப்புறத்தில் எனக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல பேர் எனக்கு. தங்கம்மா அவன் நாணயஸ்து, இது வரைக்கும் லோனு, எந்த லோனு, இந்த லோனு, யார்கிட்டையும் கடன் கேட்டால் ஒன்றும் கிடையாது. இந்த 75 வயசுக்கும் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கடனும் வாங்கினதில்லை, லோனு வாங்கினதில்லை, மகளிர் குழு, அந்த குழு எதுலேயும் சேர்ந்தது கிடையாது. எப்படிம்மா படிக்க வச்சிங்க குழந்தைங்கள? வீட்டு வேலை செய்வேன், ரோட்டு வேலை செய்வேன், யார் கக்கூஸ் கழுவுனாலும் போய் வேலை செய்வேன், எந்த வேலை சொன்னாலும் செய்வேன். அந்த குழந்தைங்களுக்காக ரோடு வேலைக்கு கூட போயிருக்கேன், ஜல்லி உடைக்கிறதுக்கு போயிருக்கேன். எல்லா வேலையும் செய்ய தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றினேன். இந்த குழந்தைங்களுக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க ஒன்று கூட நிற்கலையே, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு எதுவும் நிற்கலையே அப்படின்வாங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்க என்னை விட்டுட்டாங்கங்கிற ஆறாத வலி உங்களுக்கு இருக்குது. ஆமாம். இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லம் பார்க்குறீங்க, அங்கெல்லாம் கொண்டு போய் அப்பா அம்மா விடுறாங்க. அந்த குழந்தைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிள்ளைங்களுக்கு நான் என்ன வேண்டுறதுன்னா, பெற்றவங்களை காப்பாற்றுங்க. அந்த 10 மாதம் சுமந்து பெற்று கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்குறாங்கன்னா, பெற்றவங்களை அனாத ஆசிரமத்துக்கு விடாதீங்க. உங்கள் கை கொண்டு அவங்கள காப்பாற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லின்னு இருக்கேன். குழந்தைங்க எதுக்கு நம்ம வந்து 10 மாதம் சுமந்து பெற்று அதுங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், அனாத ஆசிரமத்துக்கு விடுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். உங்கள் கூட வச்சுக்கோங்க, நல்லவங்களோ கெட்டவங்களோ கூட வச்சுக்கின்னு. இந்த வண்டிமா இது உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில்? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 5வது வண்டி இது. ஏன்னா இது போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நான் எல்லாம் இப்போ ஐயர் வீட்டில் கேட்டிருக்கேன், வண்டிக்கு எனக்கு பணம் கொடுங்கம்மா அப்படின்னு. கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். தங்க அம்மாவுக்கு இப்போதைக்கு என்ன உதவி வேணும்? என்ன உதவி? வண்டி தான் வேணும். இந்த வண்டி இருந்ததுன்னா என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலத்து ஓட்டிடுவேன். வேறு எந்த உதவியும், பணம் காசு பகவான் அது இந்த உழைப்பில் கொடுத்துருக்காரு, நான் அதை பற்றி கேட்கல. எனக்கு இதுதான் சோறு போடுறது. உங்களுடைய வலிகள் நிறைந்த வாழ்க்கையை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் உங்களுடைய இந்த உழைப்பை வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. ஏகே வராரு, வழி விடுறா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial.